அன்புள்ளம் கொண்ட விஎஸ்ஓ டிவி நேயர்களே வணக்கம். திருவரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி துணையுடனும் பழனி ஸ்ரீ பாலதந்தாயுத சுவாமி அருளுடனும் நான் உங்கள் ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சித்திரை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். பலன்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சித்திரை மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் எப்பப்ப பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். சூரிய பகவானானவர் மேசராசியில சஞ்சரிக்கிற மாதம் தான் சித்திரை மாதம். செவ்வாய் பகவானானவர் மீனராசியில இருக்கார். சித்திரை 28க்கு பின் மேசராசியில ஆட்சி பலத்துல வரார் அப்படிங்கிறது சொல்லலாம். அப்ப சூரியனும் செவ்வாயும் 28க்கு பின் சித்திரை 28க்கு பின் சேர்ந்து இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி புதன் பகவானானவர் மீன ராசியிலிருந்து சித்திரை 17க்கு பின் மேச ராசிக்கு சஞ்சரிக்கிறார். சோ இந்த அமைப்பு எந்த மாதிரியான மாற்றங்களை குறிக்கும்? குறிப்பா தகவல் தொழில்நுட்பத்துல எந்த மாதிரியான புரட்சியை கொடுக்கும்? சூரியன் செவ்வாய் சேர்றதுனால புரட்சிகரமான அமைப்பு கொடுக்கும். எந்த மாதிரி இருக்கும்? இது மட்டும் இல்லாம சுக்கிர பகவானவர் சித்திரை 6ஆம் தேதியே ரிஷபராசியில சஞ்சரிக்கிறார். குரு பகவானவர் மிதுன ராசியில அப்படியே இருக்கார். எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? அதே மாதிரி சனி பகவானவர் மீன ராசியில இருக்கார். ராகு பகவானவர் கும்பராசியிலையும், கேது பகவானவர் மேசராசியில சிம்ம ராசியிலையும், சந்திர பகவானவர் 27 நட்சத்திரத்திலையும் இந்த மாசத்துல 12 ராசிகளுக்கும் போயிட்டு வருவார். அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. சோ இதுதான் இந்த காலகட்டத்தோட கிரக பெயர்ச்சி காலகட்டங்கள். கிரக இணைவு நடக்கிறதுன்னு பார்த்தோம்னா சூரியன் புதன் செவ்வாய் இணைகிறாங்க. ஸோ இந்த அமைப்புகளால எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படிங்கிறத 12 ராசிகளுக்கும் பார்ப்போம். பொது பலனானது, அதாவது இந்த வருடத்துடைய பொது பலனானது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல போட்டிருக்கோம். அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனை வேணா கீழே லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வைக்கிறேன், போய் பாருங்க. இப்போ வாங்க 12 ராசிகளுக்கும் உண்டான பலன்களை பார்ப்போம். ரிஷபராசி அன்பர்களே, ராசியாதிபதி ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலும் ராசியாதிபதி ராசியிலே ஆட்சி பலம் பெற்ற போற நாள் கூடிய விரைவில். இன்னும் சொல்ல போனா சித்திரை 6க்கு பின் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுகிறார் அப்படிங்கிறதான் சொல்லணும். சோ இந்த அமைப்பானது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா எல்லா வகையிலும் ஏற்றத்தையும் சௌரியத்தையும் கொடுக்கும். அதிகாரத்தை கொடுக்காது. ஏற்றத்தையும் சௌரியத்தையும் தான் கொடுக்கும். அப்ப இது யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தா தொழில் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். ஆனா தொழில்ல முதலாளியாக இருப்பவருக்கு சிறப்பா இருக்குமான்னு சொல்ல முடியாது. அப்ப எப்படி அது தொழில் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குன்னா மேனேஜிங்ல இருக்கிறவங்க, வேலை பார்க்கறவங்க, அதாவது ஒரு கம்பெனியில போய் வேலை பார்க்கறவங்க, ஒரு கடையில போய் வேலை பார்க்கறவங்க, அந்த தொழில் வளர்ச்சி அருமையா இருக்கும். தொழிலை நீங்க கத்துக்குவீங்க. முதலாளி இருக்கும் போதிலே வேலைக்காரங்க தொழிலை கத்துக்கிட்டு எதிர்த்தாப்புல ஒரு கடையை போட்டுட்டு உட்கார்ற அமைப்பு. அப்ப இது தொழிலாளிகளுக்கு நல்ல காலம், முதலாளிகளுக்கும் நல்ல காலம் தான். ஆனா வியாபாரம் பெருமையா அடையும், பெருமிதம் அடையும், பெருமை அடையும், வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். இது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு கிட்ட வேலை பார்த்தவங்க எதிரில் போய் உட்கார்ந்து ஒரு கடையை போட்டா உங்களுக்கு வியாபாரம் லாஸ் ஆகுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஆனா இங்க அதனாலதான் உங்க பேரே கிடைக்கும், பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், சம்பாத்தியம் இருக்கும். ஆனா அந்த அதிகாரம் மட்டும் கொஞ்சம் வீக் ஆகும் அப்படிங்கிறத சொல்லலாம் ரிஷபராசினருக்கு. இது தொழில் ரீதியா உள்ளவங்களுக்கு. மற்றபடி இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் அதிகமா இருக்கும். இளம் வயதினர்கள் காதல் வயம் படுவார்கள் அதிகமா. ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பெறாருல. சுக்கிரன் ஆட்சி பெற்றாவே காதல் வயப்படுறதுங்கிறது சாதாரணம். அதுவும் ராசியிலே சுக்கிரன், அதாவது ரிஷபராசியில சந்திரன் உச்சம், சுக்கிரனும் இங்க வரும்போதுல இப்ப பெரிய வேலைகள்லாம் பார்ப்பாங்க, அதை பத்தி பேசலாம். ஆனா இது இளம் வயதினர்கள் காதல் வயப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாதிரி சுற்றுலா தலங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அவுட்டிங் போவாங்க. குறிப்பா நீர் அதிகமான பகுதிகள், ஏன்னா சுக்கிரன் நீர் கிரகங்கிறதுனால நீர் குளிர்ச்சி இது ரெண்டும் அதிகமா இருக்கிற பகுதிகளுக்கு போவாங்க. மலைப்பகுதிகளுக்கு போக மாட்டாங்க. அப்படிங்கும் போதுல மலைப்பகுதிகள்ங்கும் போதில் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் அந்த ஊட்டி கொடைக்கானல் இந்த மாதிரி. பொதுவா சம்மர்னாவே ஊட்டி கொடைக்கானல் குளிர்ந்த ஏரியா அங்கேதான் போவாங்க. ஆனா இந்த ரிஷபராசிக்காரர்கள் மட்டும் இந்த காலகட்டத்துல அதிகமாக நீர் சூழ்ந்த இடம், அந்த இடமா பார்த்து பார்த்து போவாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, கடற்கரை ஓரமா போய் நிக்கிறது, கடல் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல இருக்கிறது, இல்லாட்டி குளத்துல போய் விளையாடுறது, கிணத்துல போய் குதிச்சு விளையாடுறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் எந்த பாதிப்பும் இருக்காது, எல்லாம் நல்லா இருக்கும். யாரா இருந்தாலும் கொஞ்சம் நீச்சல் அடிக்க கத்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி சம்மர் வெக்கேஷன்ல குழந்தைகள் இந்த நேரத்துல ரிஷபராசி குழந்தைகள் எதை கத்துக்குவாங்கன்னா நீச்சல் அடிக்க கத்துக்குவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லலாம். காரணம்னா சுக்கிரன் ஆட்சியில வரா, ராசியில வராரா, அப்படிங்கும்போது சம்மர் வெக்கேஷன் ஃபுல்லா தண்ணியோட இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு வரும் போதுல நீச்சல் பயிற்சியில என் பையன் சூப்பரா இருக்கான், நீச்சல் போட்டியில என் பையன் பெரிய ஆளா இருக்கான் அப்படிங்கிற ஒரு பையன் பொண்ணு யாரா இருந்தாலும் அப்படிங்கிற ஒரு இதுல
ஒரு வாய்ஸ்ல வரும். சரிங்களா? மத்தபடி எந்த ஒரு பாதிப்புமே இல்ல. நெகட்டிவான விஷயங்கள் எதுவுமே இந்த காலகட்டத்துல நடக்காது அப்படிங்கிறத சொல்லலாம். 7ஆம் அதிபதி செவ்வாய் மட்டும் சனியோட சேர்ந்தது தப்பு. 12ஆம் இடத்துல சூரியன் உச்சம் பெற்றது தப்பு. இது மட்டும் தான் பாதிப்பு. தாயாருக்கு சித்திரை 15 தேதிக்கு பின், அதாவது மே மாசத்துல உடல்நல பாதிப்பு ஏற்படும். தாயாரோட விரோதம் ஏற்படும். இல்ல தாயாருக்கு மருத்துவ செலவு பண்ற அமைப்பு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இல்லாட்டி உங்களுக்கு இதயம், எலும்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளால பாதிப்பு, உஷ்ணம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளால பாதிப்பு. இதெல்லாம் சித்திரை 15 தாண்டி தான் வரும். 13 தேதி தாண்டிடுச்சாவே இந்த சிம்டம்ஸ் எல்லாம் காமிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா 12ல சூரியன், ராசியில சுக்கிரன் ஆட்சி பலத்துல இருப்பாரு. 15 தேதி ஆனது, 6ஆம் தேதிக்கு அப்புறம் 15 தேதி ஆனா அவரும் கொஞ்சம் கொஞ்சமா ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த வாட்டி என்னன்னா சுக்கிரன் 28ஆம் தேதி, சித்திரை 28லே தேர்ச்சி ஆயிடுறாரு. அப்படிங்கும்போது அந்த பாதி காலம் வந்து வரும்போதுல இதுவும் பாதி காலம் உள்ள வரும்போது அந்த பலத்தை எதிர்த்து போராடும். அந்த பலத்தை எதிர்த்து போராட தன்மை கொஞ்சம் கொஞ்சமா குறையும் போது சூரியனோட ஆட்டம் ஆரம்பிக்கும். அப்ப தாயாரால பிரச்சனை, தாய் வழி சொந்தங்களால பிரச்சனை, பூமியில பிரச்சனை, வாகனத்துல பிரச்சனை, உங்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு வருது, தலை சம்பந்தப்பட்ட பாதிப்பு வருது, முதலாளிகளோட அந்த ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவங்களோட சண்டை போடுறது இதெல்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கங்க. வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் எதிர்பார்க்காதீங்க. ஆனா சேலரி இன்க்ரிமெண்ட் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லலாம். சரிங்களா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சித்திரை 6க்கு பின் உங்களுக்கு நீங்க வச்சதுதான் சட்டங்கிற அளவுக்கு ஒரு கொண்டு வரலாம். அதிகாரம், கௌரவம், கம்பீரம் எல்லா விஷயத்திலையும் பெரிய லெவல்ல காமிக்கலாம். ஏன் உங்களுக்கு மட்டும் இதை சொல்றேன்னா, சூரியனும் உச்சம், சுக்கிரன் ஆட்சி, நட்சத்திராதிபதி ராசியாதிபதி ரெண்டுமே மிகப்பெரிய வலுவுல இருக்கு. இந்த காலகட்டத்துல யாருக்கு பாதிக்கும்னா, ஜனனகால ஜாதகத்துல யாருக்கு லக்னாதிபதி நீச்சம், அஸ்தமனம், வக்ரம் இந்த மாதிரி ஆயிருக்கோ அவங்களால மட்டும்தான் செயல்பட முடியாம கஷ்டப்படுவாங்க. மத்த எல்லாரும் சூப்பரா அவங்க பாக்குற வேலைகளை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். எதுலையும் வெற்றி, பெரிய லெவல்ல வருவீங்க அப்படிங்கிற அமைப்புகள்ல கொடுக்கும். சரிங்களா? மற்றபடி எந்த ஒரு குறையும் இல்லை. திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண அமைப்பு கண்டிப்பாக நடக்கும். ஆனா அந்த அமைப்புலையுமே குட்டி கலாட்டா பண்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க. காரணம் என்ன, 7ஆம் அதிபதியோட சனி சேர்ந்தது அந்த பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால கொஞ்சம் பாத்துக்கோங்க. தாய் வழி உறவினர்லயோ தந்தை வழி உறவினர்லயோ தான் அமையும். சொந்தத்துக்குள்ளே தான் அமையுமே ஒழிய வெளியில இருந்து பொண்ணு வராது அப்படிங்கிறதையும் சொல்லலாம். சரிங்களா? அதாவது தாண்டி உங்களுக்கு தெரியாத இடத்துல இருந்து பொண்ணு வராது இந்த காலகட்டத்துல அப்படிங்கிறத சொல்லலாம். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. ராகு மட்டும் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது தொழில அப்பப்ப ஜர்க்கு கொடுக்கும். பார்ட்னர்ஸ் ஏமாத்துவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் அனுசரிச்சு பார்த்துக்குங்க. ஏன்னா 10ஆம் இடத்துல ராகு இந்த காலகட்டத்துல தொழிலில் ஏமாறுவதும், அதே மாதிரி பார்ட்னர்ஸ் இந்த காலகட்டத்துல உங்களை ஏமாத்துற, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன், எதிரில் போட்டி போட்டுட்டு உட்காருவாங்க. அப்படி போட்டி போட்டுட்டு உட்கார்ந்தாதான் உங்க பெருமை தெரியும் அப்படிங்கிறதுக்காண்டி அதெல்லாம் நடக்கும். சரிங்களா? அதெல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்பட வேண்டாம். நீங்க நார்மலா போகலாம் அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் வீக்கம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளாலையும், அந்த வீக்கம் உடம்புல வீங்குது, அங்கே வீங்குது, இங்கே வீங்குது, அந்த மாதிரி அமைப்புகளையும், கொழுப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளையும், அதே மாதிரி மேல் வயிறு பகுதிகள் இதுலலாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். செரிமான பிரச்சனை இல்ல, மேல் வயிறு பகுதிகள், அதாவது அந்த மேல் வயிறு பகுதிகளில் செரிமான பிரச்சனையை தவிர மற்ற விஷயங்கள் பசிக்காது. செரிமானம்ங்கிறது சாப்பிட்டதுக்கு அப்புறம் வருது, பசிக்காது அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். உடம்புக்கு மட்டும் இந்த காலகட்டத்துல நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. வேற எதுவும் பெரிய லெவல்ல எதிர்பார்க்கவும் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணவோ வேண்டாம். காரணம் என்னன்னா, ராசியிலே சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றாலும் அவர் உங்க ராசிக்கு 6ஆம் அதிபதினு மறக்கக்கூடாது. சந்திரன் எப்பவுமே வளர்பிறையிலையும் இருப்பார், தேய்பிறையிலையும் இருப்பார். வளர்பிறையில இதெல்லாம் வளரும், ராசியாதிபதியா செயல்படுவார். தேய்பிறை காலகட்டத்துல அப்படியே தேயும். அப்ப 6ஆம் அதிபதியா செயல்படுவார். 6ஆம் அதிபதியா செயல்படும் போதுல அது என்ன ஆகும், உடம்புக்கு தேவையில்லாத அசௌகரியத்தை கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லலாம். உடம்புக்கு முக்கியத்துவம், வேற எதையுமே பெருசா முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. தேவையில்லாத மருத்துவ செலவு பண்ற மாதிரி இருக்கும். குறிப்பா ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, மர்ம உறுப்பு சம்பந்தப்பட்ட அமைப்பு, சுக்கிலம் சுரோனிதம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல பாதிப்பு ஏற்படும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிறது நல்லது. சரிங்களா? மற்றபடி எதுவும் பெரிய லெவல்ல பாதிப்புகள்ல எல்லாம் நல்லா இருக்கு. தொழிலை பொறுத்தவரை இந்த காலகட்டத்துல நீங்க கொஞ்சம் எதாருன்னா விட்டு கொடுத்து போறது சிறப்பு அப்படிங்கிறத சொல்லுவேன். சரிங்களா? வெளிநாடு சம்பந்தப்பட்ட அமைப்புகள் வருதுன்னா இந்த காலகட்டத்துல முறையா பயன்படுத்துங்க. முதல்ல அவங்க உண்மையிலே வெளிநாட்டு ஏஜென்சி அனுப்பியிருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு ஏற்பாடு பண்ணுங்க. இல்லாட்டி பணம் போயிடும். ஏன்னா ராசியில 6ஆம் அதிபதி இருப்பது உங்களுக்கு ஏமாற்றத்தையே தரும். சுக்கிரனுக்கும் சந்திரனுக்கும் சிறிது பகை இருப்பதனால் ஏமாற்றத்தை தரும் அப்படிங்கிறதே சொல்லலாம். அதனால எதிலும் கவனம் தேவை அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா?
மற்றபடி எந்த ஒரு பெரிய லெவல்ல பாதிப்பும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. தொழில்துறையில கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்களா? அடுத்தது மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள். மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ராசியாதிபதி ஆட்சி பலம் பெற்றாலும் நட்சத்திராதிபதி ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து சனியோட சேர்றாருங்கிறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எலும்பு பல் சம்பந்தப்பட்ட அமைப்பு, கிட்னி சம்பந்தப்பட்ட அமைப்பு பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எலும்பு பல் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு சிலருக்கு அந்த ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை கூட வரலாம் அப்படிங்கிறதே சொல்லலாம். ஏன் ஏன் பர்டிகுலரா அந்த ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைன்னு சொல்றேன். ஆண்மை இல்லாட்டி அந்த 7ஆம் பாவத்தோட தொடர்பு வேண்டாம், அப்படி எனக்கு ஒண்ணு தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி அமைப்பு. பொண்டாட்டி தேவையில்லை, குடும்பம் குடும்பம் தேவையில்லைன்னு சொல்ல மாட்டீங்க, பொண்டாட்டி தேவையில்லை, புருஷன் தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஏன் 7ஆம் அதிபதி சனியோட சேரும் போதுல, அதுவும் குறிப்பா 11ஆம் இடத்துல சேரும் போதுல அந்த இடத்தோட இன்ட்ரெஸ்டே இல்லாம போயிடும். ஏன்னா 3, 7, 11ங்கிறது தான் அந்த சந்தோஷமா இருக்கிற அமைப்பு. அந்த சந்தோஷமா இருக்க வேண்டிய இடத்துல 11ஆம் இடத்துல எக்ஸ்ட்ரா அஃபேர்ஸ் அப்படிங்கிற இடத்துலயே சனி செவ்வாய் சேர்ந்து அந்த இடத்த க்ளோஸ் பண்ணிருச்சு. அப்படிங்கும் போதுல இது சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல உங்களுக்கு ஈடுபாடும் திருப்தியும் இருக்காது. இதனாலே குடும்பத்துக்குள்ள நிறைய சண்டை வரும் அப்படிங்கிறத சொல்லலாம். அப்ப இந்த காலகட்டத்துல நான் என்ன செய்யலாம்? எனக்கு சனி செவ்வாய் சேர்ந்துச்சு, அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்ப எந்த பக்கம் நான் திரும்பணும்? ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை திரும்ப வேண்டியதான். இல்லாட்டி ஏதாவது சர்வீஸ் சம்பந்தப்பட்ட அமைப்பு, மக்கள் பணி, மக்கள் பணியில நீங்க செயல்படலாம். இந்த காலகட்டத்துல மக்கள் பணியில செயல்படுறதுனாலே பாதி பிரச்சனை உங்களுக்கு குறையும். இல்லாட்டி முருகன் கோயில்ல போய் வழிபாடு பண்ணலாம். இதுதான் இதுக்கு பரிகாரமே, வேற எதுவுமே இல்லை. சோ இந்த காலகட்டத்துல நீங்க இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான் கவனமா இருக்கணும் ஒழிய மற்றபடி எதுவுமே பெரிய லெவல்ல பாதிக்காது அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி ராகுவானவர் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறது உங்களோட தாயாரை பாதிக்கும். தாயாருக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இல்ல மலக்குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். ஆண் பெண் எவராக இருந்தாலும் அந்த யூரின் ட்ராக் சம்பந்தப்பட்ட இடங்கள், கிட்னி சம்பந்தப்பட்ட இடங்கள், அந்த ஆண்குறி பெண்குறி சம்பந்தப்பட்ட இடங்கள்ல கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல அந்த இடங்கள்ல பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறத அமைப்பு தருது. மற்றபடி எதுவும் பெரிய லெவல்ல பாதிப்புல எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். சரிங்களா? குறிப்பா தொழில்ல எந்த ஒரு ஏமாற்றமும் இருக்காது இந்த நேரத்துல அப்படிங்கிறத சொல்லலாம் உங்களுக்கு. சரிங்களா? வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோதிட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.